தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பா. 1000 இல்லறவியல் 21வது அதிகாரம் தீவினை அச்சம் 207வது குறள். எனைப்பகையுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். இந்த குறளின் விளக்கம். எத்தகைய பகைமை உடையவரும் தப்பி பிழைப்பர். தீவினையாகிய பகையோ ஒருவனை விடாமல் பின்பற்றி சென்று துன்பத்தை செய்யும். அதாவது ஒருத்தர் எத்தனை பெரிய எதிர்ப்பை மீறி அவங்க வாழ்க்கையில் ஈஸியாக வாழ்ந்துட முடியுமா? ஆனால் அவர் செஞ்ச தீவினை ஒரு பெரும் பகையாக மாறி அவரை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்குமா. எந்தவித எதிர்ப்பையும் மீறி ஒருவர் வாழ்க்கையில் மீண்டு வர முடியும். ஆனால் நாம் செய்யும் தீய செயல்களால் வரும் பகை நம்மை துன்புறுத்தி கொள்ளும். எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும். ஆனால் தீயவை செய்தால் வரும் தீமையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும். நம்ம ஒருத்தருக்கு நம்மளால் எத்தனை பெரிய பகையவோ எவ்வளோ பெரிய எதிர்ப்பையோ ஒரு எதிராளியவோ நம்மளால் மீண்டு அந்த பகையிலேருந்து மீண்டு நமக்கு கெடுதல் செஞ்சால் கூட அந்த பகையிலேருந்து மீண்டு நம்மளால் திருப்பி பழையபடி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? ஆனால் நாம் பிறருக்கு செய்கிற அந்த தீவினையால் வரும் பகை, அதனால் வரும் கொடும் பகை நம்ம விட்டு நீங்காமல் நம்மளை பின் சென்று நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குமா. துரத்தி வருத்துமா. எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பிக்கொள்வர். ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் நம்மை அழிக்கும். ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும். ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்தி கொண்டே இருக்கும். நேருக்கு நேராக நமக்கு ஒருத்தர் ஒரு துன்பத்தை கெடுதலை செய்கிறாங்க அப்படின்னா அவர் செய்கிற அந்த பகையிலேருந்து நம்ம மீண்டு ரொம்ப வெகு விரைவாகவே நம்ம மீண்டு நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவோம். ஆனால் நாம் இன்னொருத்தருக்கு செய்கிறோம் பாருங்கள், ஒரு தீமை, ஒரு கொடுமை, ஒரு அநீதி. அந்த அநீதி பெரும் பகையாக எடுத்து பெரும் கொடுமையாக நம்ம எப்போவுமே பின்தொடர்ந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குமா.